பாலியல் வன்கொடுமைகள் இருக்குது, கொலைகள், கொடூரமான கொலைகள், அந்த சிறுமியோட பாலியல் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 61 வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே மதுனால அப்படின்னாலும் இப்போ வந்து ஏன் இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க எல்லாத்தையும்? இந்த சம்பவம் நடக்குமா? ஆனா அந்த சம்பவத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? அங்கதான் சார் உண்மையாவே டிஎம்கே அங்கதான் தோத்து போனாங்க. ஆமா, அங்கதான் தோத்து போனாங்க. அவங்கவுங்க ஃபீல்ட்ல நார்மலா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி அவங்க நார்மலா பிஹேவ் அவங்க அது எதுவுமே உண்மையாவே சொல்லணும், அது பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி யதார்த்தமா பேசும்போதே ஆஃப் த ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க சார். ஆஃப் த ரெக்கார்ட்னா இட்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட், டோன்ட் டு இட். ஆன் ரெக்கார்டா நான் அப்போ நீங்க ஆன் ரெக்கார்டா அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இருந்தா உங்களுடைய டெலிகாஸ்டே ஆரம்பிக்கணும். அப்படியே ஆஹான்னு சிரிச்சா மாதிரி ஏஐல வீடியோ பண்ணிட்டு அதை போட்டு இது இப்படி பண்றாங்க, நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்றீங்க? ஒரு அம்மா வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரில, எம்எல்ஏ யாருன்னே தெரில, வீடும் தெரில, வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்கலாம் இருக்கு, நடு ராத்திரியில் நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு போராட்டம் பண்ணுற மாதிரி ஷார்ட் வருது. அதே அம்மா பார்த்தா கடைசியாக சத்யராஜ் பொண்ணு கூட போட்டுட்டு அப்போ இல்லை இப்போ கரண்ட்டை கட் பண்ணி விடுறதும் திமுக, அதுக்கு போராட்டம் நடத்துறதும் திமுக. ஆமா, ஏன்னா அங்க பட்டியல் இனத்தவர்கள் 8 பேர் அமைச்சரா பதவி இருக்கிறாங்க. அது யாருக்கும் பெருசா தெரியல. நான் வந்து பாட்டு பாடுறேன், வைத்தறிச்சல். இது வந்து இதுதான்மா சமூக நீதி. தவைக்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் முன்னெடுக்கும் போது திமுக பயம் இருக்கும். நம்ம வந்து திரும்ப முதலமைச்சர் ஆக முடியாது, நம்மளுடைய ஆட்சி திரும்ப வராதே, இவங்க நல்லதெல்லாம் செஞ்சா அதை வெளியில கொண்டு போயிட்டா திரும்ப நம்மளால வர முடியாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். விசிகே மேல இவ்வளவு வெறுப்ப உமிழ்து, ஏன் காங்கிரஸ் மேல இவ்வளவு வெறுப்ப உமிழ்றாங்க? காங்கிரஸ் இல்லாட்டி திமுக ஜெயிக்கவே முடியாது. திமுக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தாவேக்காவில் அதிகம் பாதிக்கப்பட்டதே அதிமுக தானே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தாவேக்காவினால் அவர் இருவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டது ஏடிஎம்கே. ஏனென்றால் அது அவருடைய தலைமை பண்ண தப்பு. யாரால் தவிர்த்திருக்க முடியும்? எடப்பாடியால தேவன்லே தவிர்த்திருக்க முடியும். இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நாங்க வந்து அந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்து இவ்வளவு வாட்டர் பாடிஸும் அஃபெக்ட் ஆகுது. மக்கள் போராட்டம், மக்கள் எதிர்ப்பு நடந்த பிறகும் கடகடன்னு இவங்க இந்த வேலையை பண்ண ஆரம்பிங்க. டிஎம்கே ஃபேமிலி ஃபுல்லா வாங்கிருச்சு. அப்ப அங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஸ்டார் சிட்டின்ற ஒரு பெரிய டவுன்ஷிப் டெவலப் ஆகும், பெரிய பெரிய லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸ் வரும். இந்த ஏர்போர்ட்டை வச்சு மிக பல்லாயிரம் கோடி டெவலப்மெண்ட் ஒர்க் அங்க நடக்கும். அதனாலதான் அங்க ஏர்போர்ட்டுக்கு இவங்க அவ்வளவு பிடிச்சது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து ஒரு தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. செய்யல பாலியல் வன்கொடுமைகள் இருக்கட்டும், கொலைகள், கொடூரமான கொலைகள், அந்த சிறுமியோட பாலியல் வன்புணர்வுன்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 61 வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே மதுனால அப்படின்னாலும் இப்போ வந்து ஏன் இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க எல்லாத்தையும்? ஆனா அந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மையா தொடர்ந்து இன்னும் நீட்டிச்சுட்டே வருது இல்லையா? இந்த சம்பவம் நடக்குமா? ஆனா அந்த சம்பவத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? அதுதான் ரொம்ப அங்கதான் சார் உண்மையாவே டிஎம்கே அங்கதான் தோத்து போனாங்க. ஆமா, அங்கதான் தோத்து போனாங்க. அங்கதான் தாவேக்கா சரியா செயல்படுதுன்னு நான் சொல்றேன். இப்போ அந்த கோவை சிறுமி அவங்களை நான் வந்து அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ தப்ப சொல்லல, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு. ஆனா அந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து எவ்வளவு துரிதமா கைது செய்யப்படப்பட்ட 7 ஹவர்ஸ்லயே சம்பவம் நடந்தது 24 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது உடனே சார்ஜ் ஷீட் போடப்படுது. உடனே பிரஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. அந்த என்ன நடந்ததுன்னு சொல்றத கூட நீங்க வந்து யுவர் அ ப்ரொஃபஷன். ஓகே, உங்களுடைய நான் இப்படி சொல்றேன். நீங்க வந்து இப்ப நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், ஒரு பஸ் கவுந்துருச்சுன்னு எனக்கு செய்தி வருது, நான் என்ன பண்ணுவேன்? நியூஸ் கொடுப்பீங்க. அது ஐயோ பஸ் கவுந்துனா ஐயோ அப்படின்னா இருப்பேன் நான். உடனே எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ கேமராமேனை பிடிச்சி திட்டுவேன், சீக்கிரம் ரெடி பண்ணி வா போலாம் அப்படின்ட்டு. அங்க போயிட்டு எந்த இடத்துல டக்குன்னு ஷார்ட் அடி. இப்படிதான் என்னுடைய ப்ரொஃபஷன் பண்ணுவோம். அங்க போய் நான் அனுதாபப்பட்டுட்டா இருப்பேன். இவன் அனுதாபப்படுவேன் நானு. இல்ல உண்மையை சொல்லுங்க. இல்ல நம்மளுடைய விஷயம் எல்லாமே வந்து ஒரு மார்ச்சரியில ஒருத்தர் இருப்பாரு, ஒர்க் பண்றாருன்னு வைங்க, அவருடைய உறவினர்கள் வெளில கதறிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா அவருக்கு அது வேலை. அவர் வந்து அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஐயோ செத்துட்டாங்க அப்படின்னா இருப்பாரு. ஏன்னா அதோட he will be normal. அப்படிதானே? அப்படி ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க நார்மலா தான் பிஹேவ் பண்றாங்க. ஒரு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு இவருக்கு நம்ம அப்படியா பண்ணுவாங்க?
அது அவங்கவுங்க ஃபீல்ட்ல நார்மலா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி அவங்க நார்மலா சார் பிஹேவ் அவங்க பண்றாங்க. அது எதுவுமே உண்மையாவே சொல்லணும்னா அது பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி யதார்த்தமா இருந்தாங்க. யதார்த்தமா அது நார்மல் பிஹேவியர் தான். ம், ம், ம். ஆனா அதை எடுத்து அவங்க வந்து இப்படி இப்படி பண்றாங்க, பின்னாடி பக்கத்துல பார்த்து சிரிக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா அப்படியே கை தட்டி சிரிச்சா மாதிரியும் அப்படியே ஆஹான்னு சிரிச்சா மாதிரி ஏஐல வீடியோ பண்ணிட்டு அதை போட்டு இது இப்படி பண்றாங்க, நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றது? இதெல்லாம் பிரஸ் மீட், அதாவது வந்து பிரஸ் வந்து Right. கொஸ்டின் பண்றதுக்கு Press முன்னாடி meet, நடந்த அது விஷயம். வந்து இது இப்போ பேசும்போதே ஆஃப் த ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க சில விஷயம். ஆஃப் த ரெக்கார்ட்னா இட்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட், டோன்ட் டு இட். ம். ஆன் ரெக்கார்டா அப்போ நீங்க ஆன் ரெக்கார்டா அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இருந்தா உங்களுடைய டெலிகாஸ்டே ஆரம்பிக்கணும். ம். அதுக்கு முன்னாடியே ஏதாவது நடக்கும், நம்ம ரோல் பண்ணி வைப்போம் அப்படின்றது எப்படி, அது எந்த அளவுக்கு சரி? ரெண்டாவது அப்படியே நடந்தது, இஸ் இட் அ பிக் இஷ்யூ? அது ஒரு பெரிய விஷயமா? பிக் விஷயமா மாத்திட்டாங்க. அப்படியே மாத்துறாங்கல்ல. அப்போ இது அதுதான் மறுபடியும் திமுக இதனால தான் தோத்துது. இதே தான் மறுபடியும் பண்ணுது. டெல்லியில போய் ஜெயலலிதா லெகசி நீங்க வந்து பேசணும். ஏன் ஜெயலலிதா லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு தாவேக வந்தது? ஏமா இது எப்போதுமே இது நார்மலா வராது, போட மாட்டாங்க. இப்ப நம்ம கூட பிரஸ் மீட் ஆரம்பிக்க இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் Casual ஆ பேசுவோம். பேசிட்டு. அதை நீ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு போய் போட்டுன்னு வச்சுங்க, இஸ் இட் எத்திக்? இல்ல அதே மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. So, அவங்கள மட்டும் இல்ல, அதே விஷயத்திலே வந்து அமைச்சர் கீர்த்தனா மாமையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ம். தே நோ எப்படி அவதூறை பரப்புவது அப்படின்றதுல பிஹெச்டி பண்ணாங்க அவங்க. ஆனா மக்கள்கிட்ட எடுத்துக்கணுமே. இப்போ கரண்ட் கட்டு எல்லாருக்கும் தாவேக்கா தெரியும். தான் சார் காரணம், நீங்க வேற. நீங்க வேற, ஆமா, திமுக தாவேக்கா தான் தான். காரணம். இல்ல சார், அப்படிதான் சார் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. சொல்லுவாங்க. அதான் சொல்ல வரேன். தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு வந்து எல்லா இடங்களிலும் மின்வெட்டு அதிகமாகிட்டே இருக்கிறது. பண்றது திமுக. ஒரு அம்மா வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. ம். எங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியல, எம்எல்ஏ யாருன்னே தெரியல, வீடும் தெரியல, வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்கு, நடு ராத்திரில நாங்க குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு அது போராட்டம் பண்ற மாதிரி ஷார்ட் வருது. அதே அம்மா பார்த்தா கடைசியா சத்யராஜ் பொண்ணு கூட போட்டோ எடுத்து. அப்போ கேஷுவலா இல்ல இப்ப கரண்ட்டை கட் பண்ணி விடுறதும் திமுக, அதுக்கு போராட்டம் நடத்துறதும் திமுக. இது திமுகவோட கைவந்த கலைமா? ஐ திங்க் ஜெயலலிதா 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்கும் போது சென்னையில 6 மணி நேரம் கரண்ட் கட்டு. ஆற்காடு வீராசாமி தன் வேலையை காட்டி விட்டார் அப்போது. அது 2021ல எம்.கே. ஸ்டாலின் பதவி எடுத்த அந்த ஒரு 10-15 நாள், ஒரு மாசம் நினைக்கிறேன், கரண்ட் கட்டு. அப்ப செந்தில் பாலாஜி கேட்கும்போது அணில் நிறைய ஓடுது அப்படின்னாரு. ஒவ்வொரு முறை அரசு மாறும்போது இவங்க கரண்ட் கட் பண்றது அப்படின்றது இவங்களுடைய ஹேபிட். இது இப்ப இல்ல, அப்பத்துல இருந்து இருக்கு. ரைட்டா? எந்தெந்த இப்போ நீங்க ஆட்சி டக்குன்னு மாறிடும், எலெக்ஷன் முடியுது, ரிசல்ட் வருது. இல்ல ஆனா உள்ள அந்த அறந்தாபிகள், அவன் ஆதரவாளர், அவன்லாம் என்ன அங்கதான் இருப்பான். அவன் தன்னுடைய லாயல்ட்டி இப்பதான் காட்டுவான். கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் சார் வந்து ஒரு ரோபோ மாதிரி வந்தோடனே அப்படி கண்ணை சிமிட்டோன்னு சுவிட்ச் போட்டா அப்படியே எல்லாம் எல்லாமே மாறிடும். மாறும். மாறிடும். நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு. அந்த மீடியா பேசாது. டான்ஜெட்கோ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல 2000 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்டர்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அதை ஏன் பேசல? அதை ஏன் டிபேட் பண்ணல? அது டிபேட் பண்ணுமா? 2000 கோடி ஸ்டாப்ட். எஸ் சார். ஆனா இவங்க வந்து அங்க வந்து ஜெயலலிதா லெகசின்றதை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. 2000 கோடின்றது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி சென்னை கார்பரேஷன்ல இந்த ஷார்ட் டெண்டர்னு ஒன்று, ஷார்ட் டேர்ம் டெண்டர்னு நினைக்கிறேன், 50 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளதெல்லாம் அவங்களே ஏலம் போட்டு எடுத்துப்பாங்க. அதை நிறுத்திருக்காங்க. 200க்கு மேற்பட்ட டெண்டர்கள் நிறுத்திருக்காங்க. மேயர் பிரியா அவர்கள், திரு அந்த மாநகர சேகர்பாபு அவர்கள், அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள்லாம் இவ்வளவு நாள் அதுல அவங்க ஜாலியா அஜய் பண்ணிருந்தாங்க. ஆனா தேர்தல் அந்த நோட்டிபிகேஷன் பீரியட்ல கூட அது நடந்துருந்துச்சு. ஆட்சி அமைச்சோடனே ஆணையர் சொல்லி இது முதல்ல நிறுத்துக்கடா, யாருப்பா இதை டெண்டர் போட்டுன்னா அவரை வந்து கேன்சல் பண்றாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ அதே மாதிரி சிஎம்டிஏல ரொம்ப முக்கியமான விஷயம், சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்ட்ன்றத கலெக்ட் பண்றதே இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பேசணும்ல. எது ரொம்ப மொக்க இஷ்யூவோ அதை எடுத்து வச்சுட்டு பெருசாகிறது. ஏன் பாட்டு பாடல? பாட்டு பாட்டு நாட்டை பார்த்தோமா உனக்கு? ஆமா, ஏன்னா அங்க பட்டியல் இனத்தவர்கள் 8 பேர் அமைச்சரா பதவி இருக்கிறாங்க. அது யாருக்கும் பெருசா தெரியல. அங்க வந்து பாட்டு பாடல, என்ன பாட்டு பாடல? ஏன் பட்டியல் இனத்துல வந்து எவ்வளவு பேர், எவ்வளவு வைத்தறிச்சல் அவங்களும். இது வந்து இதுதாமா சமூக நீதி இல்ல சார். அதாவது வந்து தாவேக்கா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் முன்னெடுக்கும் போது திமுக ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து திரும்ப முதலமைச்சர் ஆக முடியாது, நம்மளுடைய ஆட்சி திரும்ப வராதே, இவங்க நல்லதெல்லாம் செஞ்சா அதை வெளியில கொண்டு போயிட்டா திரும்ப நம்மளால வர முடியாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஏன் விசிகே மேல இவ்வளவு வெறுப்ப உமிழ்து?
ஏன் காங்கிரஸ் மேல இவ்வளவு வெறுப்பை உமிழ்றாங்க? காங்கிரஸ் இல்லாட்டி திமுக ஜெயிக்கவே முடியாது. இல்ல கூட்டணிகள் யாருமே இல்லைன்னா அவங்களால வின் பண்ண முடியாது. ஒருத்தர் இல்லைன்னா வின் பண்ண முடியாது. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவ்வளவு காலங்கள் வந்து இல்லம்மா, மக்கள் நல கூட்டணின்னு நீங்க ஒண்ணு உருவாச்சு. அதுல வந்து ஜீரோ சார் ஃபெயிலியர். என்னங்க? ஜீரோ ஃபெயிலியர். ஆமா, இல்ல அதனால திமுக அவுட். அங்க யார் பண்ணா? வைகோ, கம்யூனிஸ்டுகள் 2 பேரு, ஆமா. விஜயகாந்த், அதுக்கு அடுத்தது திரும்ப 5 பேரு. இப்ப காங்கிரஸோட இவங்க இருந்தாங்க, அப்பயும் தோத்துட்டாங்க. இப்ப காங்கிரஸும் வந்துருச்சுங்க. அப்ப திமுகவோட எதிர்காலம் என்ன? நோ, நத்திங். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க வேணா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பாருங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி 3 பேரும் கூட்டணி போடுவாங்க. பாஜக எதிர்ப்புன்னு நினைக்கிறீங்களே, என்னடா இவ்வளவுதான் உங்களோட எதிர்ப்புன்ற மாதிரி they were acting all these days. Literally they were acting. இன்னைக்கு காங்கிரஸ் போன பிறகு எப்படி பேசுறாங்க? பாஜக வெற்றிக்கே காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸே பிஜேபியோட பிடிமே ஆயிட்டாங்க. இப்போ இந்தியாவிலேயே இவர்கள் மட்டும்தான் மதவாதத்தை எதிர்ப்பது பாரியம். ஆனா தாவேகாவுக்கு பதிலாக எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு பாஜகவை ஹெல்ப் போடாதான் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. புரியுதா? இப்போ திமுக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. திமுகவாவது இப்போதைக்கு எதிர்கட்சியா இருக்காங்க. தாவேகாவில் அதிகம் பாதிக்கப்பட்டதே அதிமுக தானோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து தாவேகாவினால் அவர் இருவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப பாதிக்கப்பட்டது எது? ஏடிஎம்கே. ஏனென்றால் அது அவருடைய தலைமை பண்ண தப்பு. அவர் கட்சியை உண்மையிலே இன்னைக்கு வந்து சின்ன பின்னமா ஆகுதுல்ல. இன்னைக்கே ஒரு முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் அவர்களை வந்து திமுக போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் அந்த வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் திரும்ப அதிமுகவுக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு சீட் கொடுக்கல, அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னு திரும்பி போனாங்க. இல்லம்மா, இதெல்லாம் யாரும் தவிர்த்திருக்க முடியுமே? யாரால் தவிர்த்திருக்க முடியும்? எடப்பாடியால டே ஒன்லயே தவிர்த்திருக்க முடியும் இல்லைங்க. கட்சி வந்து தாவேக்காவுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதரவு கொடுப்போம், வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம். 5 ஆண்டுகள் அவங்க ஆள விடுவோம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நாங்க கேட்போம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்கன்னா மக்கள் பரவாயில்லடா, இங்க நல்லவங்களா இருக்காங்களாடான்னு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் அத மக்கள் ஏத்துட்டு இருப்பாங்களா சார்? இல்ல, அவங்க உள்ள போல வெளியில இருந்து ஆதரவு தானே கொடுக்குறாங்க. இப்ப இந்த 108 தான் இருக்குது. ஓகே, ஐ பியூர் ஹார்ட்டடா வெளியில வந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுத்துருந்துருக்கோம் இல்லைங்க. மக்களுடைய விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த விருப்பம் தாவேகாவுக்கு இருக்குது. அதனால் அவர்களை அந்த ஆட்சியை தொடர வைக்கிறது என்னுடைய தார்மீக கடமை. அப்படிதான் பேச, அதான் உண்மையும் கூட. இட் இஸ் தேர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் a government which was elected, which has got the mandate of the people. ஆனா இன்னைக்கு அப்படி அந்த நேர்மையான நினைப்பு வரலையே. எப்படாவது குறுக்கோளில போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் அவங்க கீழ்த்தரமா தானே நினைப்பாங்க. அப்ப அந்த கட்சிக்காரன் என்ன நினைப்பாங்க? என்னடா நீ இவ்வளவு மோசமானாலா, நீ சிஎம் ஆகணும்னா நீ டிஎம்கே கூட அலையன்ஸ் போவியா, இவன் வேணாம்பா அப்படின்னு தானே முடிவு பண்ணுவாங்க. அதான் நடக்குது. இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 90% அதிமுகவினர் வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஆமா, உண்மைதான். அப்பா என்ன சார், அப்ப அதிமுக என்ன சார் ஆகும்? எல்லா கட்சியுமே காலிமா? காலியானது அதிமுக இனிமே வந்து இருக்காது. திமுக காலி தானே, தசாப்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, திமுகவோட எக்ஸிஸ்டன்ஸும் பெரிய கேள்விக்குறி தான். இல்ல கூட்டணிகள் அப்படின்றப்போ வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல தான் வந்து அவங்க அப்பவும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தவைக்கு கூட வந்திருக்க கூட்டணி மேபி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து யாரு கூட வேணாலும் போறதுக்கான பாசிபிலிட்டி இல்லம்மா. இன்னைக்கு வந்து விசிக எப்படி வந்து அதிமுகவோட கூட்டணி போக முடியும்? போக முடியாது. இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்தா விசிக போங்களா? போக மாட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அகில இந்திய லெவல்ல கூட்டணியை தீர்மானிக்கிறதுல காங்கிரஸ் தான் மையப்புள்ளியா இருக்கு. அது நான் சொல்றது ஆல் இந்தியா லெவல்ல. அப்போ மதவாத எதிர்ப்புன்றது தமிழக அரசியல் ஒரு முக்கியமானது. அப்போ இங்க வந்து உண்மையான மதவாத எதிர்ப்பு யார்கிட்ட இருக்குது? தாவேக்காட்ட தான் இருக்கு. எங்களுக்கு சீட்டு தேவைப்படுது, மெஜாரிட்டி தேவைப்பட்டதும் அந்த நேரத்திலும் கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா, ஏடிஎம்கேல 2 மினிஸ்டர் கூட, பாஜகவுக்கு ஒரு மினிஸ்டர் கூட, அப்படின்னா ஆட்சி அழகா ஓடிட்டு இருக்குமே. எந்த பிரச்சனை தொடக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் நாங்க அதை விரும்பல. நாங்க யார்கிட்ட போய் கேட்டோம்? ஜனநாயக சக்திகள்கிட்ட தான் கேட்டோம். அது சிபிஐ, சிபிஎம் இந்த தோழர்கள்ட்ட தானே போய்கிட்டோம். அதுல கம்யூனிஸ்டுகள் இவங்களோட குறுக்கு வழி தெரிஞ்ச உடனே நைட்டோட நைட்டா ஓகே வி ஆர் கிவிங் டைம், நைட் தெரிஞ்ச உடனே இதெல்லாம் தப்பு இவங்க பண்றதுன்னு எங்களுக்கு ஆட்சியெல்லாம் பங்கு வேணாம், நாங்க ஆதரவு தரோம், எங்களோட ஆதரவு உங்களுக்கு அப்படின்னு டக்குன்னு வந்துட்டாங்கல்ல.
Yes, ஏன்னா வந்து அதை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டாங்க. ஒரு நேரத்துல 3க்கு கால் வருது அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இறங்கி போறாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இது எதையுமே வந்து ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி அவர்களுமே ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப அதுவும் பெரிய- எல்லாருமே சொல்லியாச்சு. இல்ல ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்க, அபாண்டமாக பொய் சொல்லுகிறார் திருமாவளவன் சொல்ல வேண்டியதுன்னு. சிவி சண்முகம் பொய் சொல்லுகிறாருன்னு இபிஎஸ் சொல்ல வேண்டியதுன்னு. பேபி வந்து பொய் சொல்றாரு அப்படின்ட்டு திமுக சொல்ல வேண்டியதுன்னு. சண்முகம் பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதுன்னு. இவங்க பண்ண பேக்டோர் பாலிடிக்ஸ் ரொம்ப கேவலமானது. அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோட் ஷூட் போட்டுட்டு போட்டோ ஷூட் நடத்தாம முதல்ல சட்டம் ஒழுங்கு பாருங்க சார் அப்படின்னு சிஎம் சாருக்கு அறிவுரை சொல்லி சாத்தான் வேதம் ஓதிக்கிறதுன்னா அப்படிதான். சார். ஆமாமா, அதானே அது. ஏன் சார் சாத்தான்லாம் சொல்றீங்க? எல்லாம் சொல்றேன்னா எவ்வளவு கன்னிங் பொலிட்டிஷியன் ஹி இஸ், வெரி கன்னிங். அப்ப அதை கன்னிங் அவங்களை எப்படி சொல்ல முடியும்? ஸோ இப்போ புதுசா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஏன்னா பரந்தூர் மக்களுக்கு யாரு முதல்ல குரல் கொடுத்தா அப்படின்னா விஜய் சார் நேர்ல போயிட்டு அந்த மக்களோட நின்று குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் வெளியில போயிட்டு போராட்டம் பண்ணது அந்த இடம் தான். ஸோ இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நாங்க வந்து அந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு. அபிஷியலா வந்திருக்கா? அதுல வந்து என்னன்னா 1700 ஏக்கர்ல வந்து தொழில் பூங்கா அமைக்க போறதா ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த திட்டத்தை பேன் பண்ணிட்டு. பரந்தூர் விமான நிலையத்தை கேட்டது யார்? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசோட டிட்கோன்னு நினைக்கிறேன். டிட்கோ தான் கேக்குது, எங்களுக்கு இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு கேக்குறது யாரு? தமிழ்நாடு அரசோட டிட்கோ டிபார்ட்மெண்ட் தான் கேக்குது. டிட்கோ எங்களுக்கு வேணான்னு சொல்லிச்சுன்னா வேணாம். ஓகே, இதுல இன்னும் பெரிய இது மேஜிக்லாம் கிடையாது. தமிழ்நாடு அரசுடைய தொழில் வளர்ச்சி கழகம் தான் டிட்கோன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சம்திங் அது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் மத்திய அரசுகிட்ட கேட்குது, எங்களுக்கு ஒரு விமான நிலையம் வேணும், இந்த இடம் 3 இடத்துல நாங்கள் வந்து வச்சிருக்கோம், இந்த இடத்த நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம், இந்த இடம் ஓகேவா அப்படின்னு கேட்குது. தமிழ்நாடு அரசு தான். இதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய அரசு கொண்டு வருது, மத்திய அரசு கொண்டு பல பேர் நினைப்போம். தமிழ்நாடு அரசு கேட்குது, அதில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து மத்திய அரசு பார்க்குது. அப்போ இதில் இவ்வளோ பயிர்கள், அதாவது வேளாண் நிலங்களும் இவ்வளோ வாட்டர் பாடிஸும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும், மக்கள் போராட்டம், மக்கள் எதிர்ப்பு நடந்த பிறகும் கடகடன்னு இவங்க இந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பண்றாங்க? நாங்க ஏதாவது பக்கத்துல ஏதாவது இடம் வாங்கி போட்டு அந்த ஏர்போர்ட்டை சுத்தி ஃபுல்லா வாங்கிட்டாங்க. டிஎம்கே ஃபேமிலி ஃபுல்லா வாங்கிருச்சு. அப்ப அங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஏர்போர்ட் மட்டும் வர போற ஸ்டார் சிட்டின்ற ஒரு பெரிய டவுன்ஷிப் டெவலப் ஆகும். ஓகே, 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் வரும், ரெசார்ட்ஸ் வரும், பெரிய பெரிய லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸ் வரும். இந்த ஏர்போர்ட்டை வச்சு மிக பல்லாயிரம் கோடி டெவலப்மெண்ட் ஒர்க் அங்க நடக்கும். அதுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் யாரு? நாங்களே தான் போது அதனாலதான் அங்க ஏர்போர்ட்டுக்கு இவங்க அவ்வளவு துடிச்சது. புரியுதா? அப்போ உண்மையிலே நீங்க வந்து வேரியஸ் அதர் பிளேசஸ் இருக்கு. நீங்க இப்ப நீர்நிலைகளையும் வேளாண் நிலைகளையும் அழிக்காம ஏர்போர்ட் கட்டுங்க. நீர்நிலைகள்லாம் காணும் சார். காணும், மீட்டு எடுத்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீர்நிலைகள் இங்க இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தா இங்க இருக்கதான் செய்யும். என்ன அந்த சதுப்பு நிலத்திலே போட்ட கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் கட்டடம் கட்டி அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம போயிட்டு அறப்போர் செய்தி எக்ஸ்போஸ் பண்ணி அப்படிதானே நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சிஎம் விஜய் அவர்கள் வந்தோடனே பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக எனக்கும் ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நான் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொடூரமான நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாவது குறைக்கப்பட வேண்டும். அதுதான் பின்னாடி வேற ஒரு ஐ வில் டெல் யூ. நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்களா, ஒரு 16 வயது சிறுவனுக்கு வந்து மது ஊத்தி விட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, அதுவும் ஒரு தலைமை காவலர். சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வெளியில எக்ஸ்போஸ் பண்ண 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 இருக்க எல்லாருக்கும் ஃபியர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. கரெக்ட், புரியுது. பட் அது சரி பண்ண முடியறது தான். அது ஒன்றும் இட்ஸ் நாட் சரி பண்ண முடியாது இல்லை. தமிழ்ல எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குமா, எரியறதை எடுத்தா கொதிக்கிறது தானே அடைக்கணும். புரியுதுங்களா? அப்ப கொதிக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும், கீழே எரியறதான் தான் நம்ம போடணும். எரியறதை பிடிக்கிட்டா போதும்.
கண்டிப்பா சார். ஏன்னா வந்து இன்னும் தமிழ்நாட்டுல மாத்தப்பட வேண்டியதெல்லாம் நிறைய நிறைய இருக்கு. இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு ஜிஹெச்சுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி வச்சிருக்கீங்களா, என்னைக்கே அதெல்லாம் மாத்த அப்படின்ற மனநிலையில தான் நான் இருந்தேன். தொடர்ந்து பார்க்கலாம் சார். மற்றும் ஒரு நேர்காணல செஞ்சு நிறைய விஷயங்கள் தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.